Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணி இணைந்திருக்கிறார். சுப்பிரமணி, ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பொங்கலி. தமிழகம் முழுவதும் இன்று ஆடிப்பெருக்கு விழா பொதுமக்களால் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தென்னகத்தின் காசி என்ற ஆன்மீக பெருமையுடன் அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் ஆடிப்பெருக்கு விழா மிக கோலாகலமாக தொடங்கியது. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுதுறைக்கு வந்து வண்ணம் உள்ளனர். காவேரி ஆறு, பவானி ஆறு மற்றும் கண்ணுக்கு தெரியாத அமுத நதி ஆகிய 3 புனித நதிகளும் ஒன்றாக சங்கமிக்கும் இடமான பவானி கூடுதுறையில் இன்று காலை முதலே பொதுமக்கள் கூட்டமானது அலைமோதி வருகிறது. ஆடி 18 பெருக்கைக்கு நதிக்கரையில் மக்கள் காவிரி தாய்க்கு சிறப்பு பூஜைகள் செய்தும் மலர்கள் மற்றும் கருக்கமணி உள்ளிட்ட மங்கள பொருட்களை ஆற்றலை விட்டு தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இந்த விழாவில் ஏராளமான புதுமண தம்பதிகள் கலந்து கொண்டு ஆற்று நீரில் புனித நீராடினர். தங்களின் மாங்கல்ய பலன் பெருகவும் குடும்பம் தலைக்க வேண்டியும் ஆற்றுப்படுகையில் அமர்ந்து சிறப்பு வழிபாடுகள் செய்தனர். தொடர்ந்து புதுமண தம்பதிகள் தங்களின் பழைய தாலியை பிரித்து புதிய மஞ்சள் கயிற்றில் மாற்றி தாலியை கட்டிக்கொண்டனர். அதன் பின்னர் புகழ்பெற்ற பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் சென்று செய்தனர். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா கலந்து கொள்ள ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான சேலம், திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் மற்றும் பக்தர்கள் பவானி கூடுதுறையில் குவிந்தனர். இதனால் பவானி நகரம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. புகழ் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.